ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அப்படியே சட்டில் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கு வெயிட்லாம் வந்து. இன்னைக்கு டே 6 வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டம்பிள்ஸ் ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன நான் அதை சொல்லுங்கள், நான் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜூசி அண்ட் டைன்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. இன்னுமே நல்லாயிருக்கும். நோ ரிப்பீட் டம்பிள்ஸ் ஒர்க் அவுட் ஃபுல் பாடின்னு சொல்லிட்டு 30 மினிட்ஸில் 25 மினிட்ஸாக என்னால் பண்ண முடிச்சு. முன்னாடியெல்லாம் நான் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருப்பேன் வெயிட்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு. ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கே ரொம்ப நாள் பண்ணாத மாதிரி விட்டுட்டேன். அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. வெறும் கார்டியோ மட்டும் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேல் வீக்லி த்ரீ டே வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், 4 டே வந்து கார்டியோ பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணதுனால ரொம்ப கெஸ் வாங்குது. இந்த பக்கம் 3 கிலோ, இந்த பக்கம் 3 கிலோ, மொத்தம் 6 கிலோ நான் எடுப்பேன் தம்பிள்ஸ் வந்து, அந்த மாதிரி தம்பிள்ஸ் இது. ஸோ இன்னைக்கு தம்பிள்ஸ் ஒர்க்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதான் என்னோட தம்பிள்ஸ். இந்த பக்கம் 3 கிலோ, இந்த பக்கம் 3 கிலோ, மொத்தம் 4 கிலோ. இது வந்து உடஞ்சிருச்சு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி பண்ணி. மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வந்து சியா சீட் வாட்டர் எடுத்துக்கிறேன். 2 hours later. கடைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து சமையல் வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. வாங்க நம்ம என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் ரெண்டுமே தான். கொஞ்சமாக பப்பாளி எடுத்திருக்கேன், 2 முட்டை, சிக்கன் பிரெஸ்ட்டு பீஸ், இது ஃபுல்லாகவே கொஞ்சமாக வந்து புளி சாப்பாடு எடுத்திருக்கேன். ஸோ இதான் எனக்கான லஞ்சு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே தான். 1 hour later. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2:15 ஆகுது. ஸோ நம்ம கடையில் தான் இருக்கோம். சாப்பிட்டு நம்ம வந்தாச்சு. ஸோ நான் இன்னைக்கு என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங்கே நான் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து அப்படியே சட்டில் ஆகி அப்படியே ஸ்டாப் ஆகி இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்குது வெயிட்லாம் வந்து. ஸோ அதனால வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொஞ்சம் நம்ம வந்து அதிகம் பண்ணலாம். முன்னெல்லாம் நான் ஒரு இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து வீக்லி வந்து 5 டேஸ் கூட நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எடுத்திருப்பேன். ஆனால் இப்போ வர சுத்தமாக முட்டாச்சு. கார்டியோஸ் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கார்டியோ வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப முக்கியம் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட மசில் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கும், லூஸ் ஸ்கின் வராமல் இருக்கிறதுக்கும், ஸ்டாமினா எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுங்க. ஒரு சின்ன தம்புஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஆன்லைனில் இவ்வளோ கிடைக்குது, நம்ம இவ்வளோ வாங்குறோம். இப்போ 300 400 தான் நான் வாங்கினது அவ்வளோதான். கம்மியான குவாலிட்டியில தான் வாங்கியிருந்தேன். இது ரோட் கடையில் எடுத்தது 150. ஆனா நல்லாதான் இருக்கு. ஒரு பக்கம் எனக்கு உடஞ்சே போச்சு, அந்த அளவுக்கு நான் அதை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருந்திருக்கேன். ஆனா இப்பதான் வந்து இன்னைக்கு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறம் நம்ம வந்து கம்மியாக தான் சொல்லிட்டு. நேற்று நான் வந்து பிரியாணி சாப்பிட்ருந்தேன், அதோட முடிச்சாச்சு. நம்ம நைட்டும் நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை, அப்படியே நான் படுத்து தூங்கிட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் கம்மியான மாதிரி காமிக்குது. நான் பிரியாணி சாப்பிட்டு நைட்டு தான் சாப்பிட்ருந்தேன்னா நம்ம ஒன்றும் சாப்பிடாமலே நம்ம நிறைய காமிக்குது. இதில் எல்லாம் அதெல்லாம் வேற சாப்பிட்ருந்தேன்னா நான் அவ்வளோதான், நான் அடுத்த நாள் எகிரி இருக்கும் வெயிட்டு. ஸோ அதனால வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இன்னைக்கு வந்து 6th டே வந்துருச்சு. ஸோ நாளைக்கு 7th டே முடிஞ்சு நம்ம மண்டே வந்து என்னன்னு சொல்லிட்டு யார் என்னன்னு எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 21 டே வந்து நான் திரும்ப இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே கலந்துக்கோங்க கண்டிப்பாக. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ சமைச்சிட்டு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கும் சமைக்கிறதுக்குள்ள பயங்கரமாக பசிக்கணும். சமைச்சு முடிச்சுட்டு என்ன பிளேட்னு சமைச்சு அதே மாதிரி நம்ம வந்து சாயந்தரம் நடக்க முடியல, டைம் இல்லை சுத்தமாக. ஸோ நைட் டைமுக்குள்ள நம்ம நடக்கிறோம். டின்னர் பிளேட்டு கொஞ்சோண்டு ரைஸு, கொஞ்சமாக, அப்புறம் வந்து 2 முட்டை, கொஞ்சம் சிக்கன், கொஞ்சம் பன்னீர். ஸோ இதான் இன்னைக்கு நம்ம டின்னர் பிளேட்டு. பயங்கரமாக பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 ஷிஃப்ட்ஸு. ஸோ இப்போதான் கொஞ்சம் நேரம் 7 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 6 to 7 ஒரு ½ hour வந்து டைம் இருக்கிறதுனால இந்த ½ hour வந்து நம்ம வாக்கிங்க்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போ நடக்க போகிறேன். நடந்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கால்லாம் பயங்கரமாக தொடலாம் வலிக்குது எனக்கு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஸ்குவாட்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த கார்டியோலுமே ஸ்குவாட் இருக்கும், நான் அதை மட்டும் வந்து ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனால் அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் வந்து நம்ம தம்பிள்ஸ் வச்சுக்கிட்டு ஸ்குவாட் பண்ணுறோமா,
அது வந்து தொடலாம் நடக்கும்போது தான் பயங்கரமாக வலிக்குது. இவ்வளோ நேரம் தெரியல, நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு நாளைக்கு காலைல இன்னும் பயங்கரமாக வலிக்கும். ஆமா பரவாயில்ல, வலியோட இருந்துமா நடப்போம். நோ பெயின் நோ கெயின் இந்த மாதிரிலாம். பழமொழி சொன்னா அனுபவிக்கணும். ஸோ ஹாஃப் அன் ஹவர் வந்து நம்ம சூப்பராக வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து நல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒர்க் அவுட் பண்ணியாச்சு, வாக்கிங் நடந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து ஷாப் போகணும். ஸோ போயிட்டு நம்ம நைட்டு தான் ரிட்டர்ன் வருவோம். பார்க்கலாம்.